Hi students, நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் கவிஜி. இந்த யூனிவர்ஸ் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 10th மேக்ஸ் சாப்டர் 6 ட்ரிகோனோமெட்ரியில் எக்ஸாம்பிள் 6.11 பார்க்க போகிறோம். கொஸ்டின் படிக்கிறேன் பாருங்கள். கொசிகன் தீட்டா ப்ளஸ் காட் தீட்டா ஈக்குவல் டு பி. தென் ப்ரூவ் தட் காஸ் தீட்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை பி ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஸோ இது 2-3 மெத்தடில் போடலாம். ஈஸியான மெத்தட் ஒன்று இருக்குது நமக்கு, அதை நம்ம இப்போ படிக்க போகிறோம். நம்ம ஐடென்டி படிச்சிருக்கிறோம் இல்லையா, 1 + காட் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு கொசிகன் ஸ்கொயர் தீட்டான்னு. நம்ம இந்த காட் ஸ்கொயர் தீட்டா அந்த சைடு அனுப்பிட்டோம் அப்படின்னா கொசிகன் ஸ்கொயர் தீட்டா ஆல்ரெடி இங்கே இருக்குது, இந்த காட் அந்த சைடு போகும்போது மைனஸாக மாறும். அப்போ கொசிகன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் தீட்டா ஆன்சரு இந்த 1 அப்படியே இருக்கும். ஸோ அப்போ நம்ம 1க்கு பதிலாக நம்ம கொசிகன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் தீட்டா போட்டுக்கலாம். எங்கே தேவைப்படுதோ அந்த ஐடென்டிட்டியை நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், நான் இப்போ வந்து ஆர்ஹெச்எஸ் எழுத போகிறேன். பிங்கிறது என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆர்ஹெச்எஸில் நமக்கு பி ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை பி ஸ்கொயர் ப்ளஸ் 1 இருந்துச்சு. ஸோ பியோட ஆன்சர் நமக்கு கொசிகன் தீட்டா ப்ளஸ் காட் தீட்டா இருக்குல்லையா, அதுக்கு நம்ம ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் பண்ணிக்கலாம். கொசிகன் தீட்டா ப்ளஸ் காட் தீட்டா ஹோல் ஸ்கொயர். இந்த -1 இருக்குல்லையே, அந்த -1 அப்படியே போட்டுக்கலாம். அந்த -1 இருக்குது பாருங்கள், அதை அப்படியே போட்டுக்கலாம். டிவைடட் பை பி ஸ்கொயருங்கிறது அதே தான், கொசிகன் தீட்டா ப்ளஸ் காட் தீட்டா ஹோல் ஸ்கொயர். இங்கே +1 இருக்கனால +1 போட்டுக்கிறோம். நமக்கு தெரியும் a + b ஹோல் ஸ்கொயரோட ஆன்சர் என்ன, நமக்கு a + b ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ இந்த ஃபார்முலாவில் பாருங்கள், இது a + b மாதிரி இருக்குது. அப்போ நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். a ஸ்கொயர்னா கொசிகன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காட் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2 கொசிகன் தீட்டா இன்ட்டு காட் தீட்டா. இந்த -1 இருக்குல்லையே, அதை அப்படியே எழுதிக்கோங்க. டிவைடட் பை சேம் இதே தான், இதுவும் அதே மாதிரி தான், கொசிகன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காட் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2 கொசிகன் தீட்டா இன்ட்டு காட் தீட்டா ப்ளஸ் 1ன்னு வரும். சரிங்களா? இப்போ பாருங்கள், நம்ம வந்து 1 + காட் ஸ்கொயர் தீட்டா வந்து கொசிகன் ஸ்கொயர்னு பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், இந்த கொசிகன் ஸ்கொயர் தீட்டா +1 அந்த சைடு அனுப்பிடுங்க. அப்போ என்ன வரும் நமக்கு, கொசிகன் ஸ்கொயர் தீட்டா -1ஓட ஆன்சர் நமக்கு என்னென்னு கிடைக்கிது, காட் ஸ்கொயர் தீட்டான்னு கிடைக்கிது இல்லையா. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கொசிகன் ஸ்கொயர் தீட்டா இருக்குது, இங்கே -1 இருக்குது. சரிங்களா? அதுக்கு பதிலாக நம்ம என்னென்னு எழுதலாம், காட் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாமையா. அப்போ நான் இந்த ஸ்டெப்பில் என்ன எழுத போகிறேன்னு பாருங்கள், காட் ஸ்கொயர் தீட்டான்னு எழுத போகிறேன். இந்த கொசிகன் ஸ்கொயர் தீட்டா இந்த -1ஐயும் சேர்த்து நான் கொசிகன் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதுகிறேன். காட் ஸ்கொயர் தீட்டான்னு ஐடென்டி எழுதுகிறேன். இந்த காட் ஸ்கொயர் அப்படியே இருக்குது, இந்த காட் ஸ்கொயர் தீட்டாவை அப்படியே எழுதிக்கோங்க. ரிமைனிங் பார்ட்டில் இருக்கக்கூடிய இந்த 2 கொசிகன் தீட்டா இன்ட்டு காட் தீட்டாவும் அப்படியே எழுதியிருக்கேன். டிவைடட் பை அதே போல் தான் இங்கே 1 + பாருங்கள், இங்கே காட் ஸ்கொயர் தீட்டா இருக்குது, இங்கே 1 இருக்குது. ஸோ 1 + காட் ஸ்கொயர் தீட்டாவோட ஆன்சர் நமக்கு கொசிகன் ஸ்கொயர் தீட்டான்னு தெரியும் இல்லைங்களா. பாருங்கள், இங்கே கொசிகன் ஸ்கொயர் தீட்டா இருக்குது. அப்போ ஏற்கனவே ஒரு கொசிகன் ஸ்கொயர் தீட்டா இருக்குது, அதை அப்படியே எழுதிக்கோங்க. இந்த கொசிகன் ஸ்கொயர் தீட்டாவை நான் அப்படியே எழுதியிருக்கேன். இந்த காட் ஸ்கொயர் தீட்டா +1க்கு பதிலாக கொசிகன் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதிக்கலாம். ரிமைனிங் பார்ட்டில் இருக்கக்கூடிய 2 கொசிகன் தீட்டா இன்ட்டு காட் தீட்டாங்கிறத அப்படியே எழுதிக்கலாம். பாருங்கள், காட் ஸ்கொயரும் லைக் டேர்ம்ஸாக இருக்குது. அப்போ 2 ஆட் பண்ணிங்கன்னா 2 காட் ஸ்கொயர் தீட்டான்னு கிடைக்கும் ப்ளஸ் 2 கொசிகன் தீட்டா இன்ட்டு காட் தீட்டா டிவைடட் பை இங்கே பாருங்கள், கொசிக் ஸ்கொயர் இங்கேயும் கொசிகன் ஸ்கொயர் இருக்குது. அப்போ 2 கொசிகன் ஸ்கொயர்னு வருமா, 2 கொசிகன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2 கொசிகன் தீட்டா இன்ட்டு காட் தீட்டா. பாருங்கள், இங்கே ஒரு டேர்ம் இருக்குது, இங்கே ஒரு டேர்ம் இருக்குது. 2 டேர்ம்லேயுமே காட் வந்து காமனாக இருக்குது. அதே போல் இங்கே கொசிகன் தீட்டா காமனாக இருக்குது, இங்கேயும் கொசிகன் தீட்டா காமனாக இருக்குது. அப்போ 2வும் காமனாக இருக்குது. பாருங்கள், இங்கே 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. அப்போ ஒரு 2வை வெளியே எடுக்கிறீங்க, ஒரு காட் தீட்டாவையும் வெளியே எடுத்துக்கிறீங்க. ரிமைனிங் பார்ட் இங்கே என்ன இருக்கும், நமக்கு ஒரு காட் இருக்கும், ப்ளஸ் போட்டுக்கிறீங்க. இந்த 2வும் காட் தீட்டா வெளியே இருந்துச்சு. அப்போ ரிமைனிங்கில் இருக்கக்கூடிய இந்த கொசிகன் தீட்டாவை நம்ம அப்படியே எழுதிக்கலாம். ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இங்கே கொசிக்கு 2வுமே காமனாக தான் இருக்குது.
அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா 2 கொசிக்கன் தீட்டாவை எடுத்து காமனாக எழுதிட்டு ரிமைனிங் பார்ட்டில் இங்கே ஒரு கொசிக் இருக்கும், அதை எடுத்து எழுதிக்கோங்க. ப்ளஸ் இங்கே வந்து நமக்கு காட் தீட்டா இருக்கும். கொசிக்கன் தீட்டா 2 கொசிக்கன் தீட்டா வெளியே வந்துச்சு இல்லையா? ஸோ அப்போ இந்த காட் தீட்டா மட்டும் இருக்கும். ஸோ காட் தீட்டா எழுதிக்கோங்க. பாருங்கள் ரெண்டும் சேமாக இருக்கா? காட்டு கொசிக். ஸோ இதை வந்து நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த 2யும் 2யும் கேன்சல் பண்ணிக்கலாம். ரிமைனிங் பார்ட் வந்து நமக்கு காட் தீட்டா பை கொசிக்கன் தீட்டான்னு கிடச்சிதா? காட் தீட்டாவை எப்படி எழுதுவீங்க? காஸ் தீட்டா பை சைன் தீட்டான்னு எழுதுவீங்க. டிவைடட் பை கொசிக்கன் தீட்டாவை 1 பை சைன் தீட்டான்னு எழுதும். இது ரெசிப்ரோக்கல் போட்டோம்னா காஸ் தீட்டா டிவைடட் பை சைன் தீட்டா இன்ட்டு சைன் பாருங்கள் கொசிக்கன் இப்போ காஸ் தீட்டா பை சைன் தீட்டாங்கிறத காட் தீட்டாவுக்கு வேறு எழுதியிருக்கேன். அதே போல் கொசிக்கு நான் வந்து 1 பை சைன் எழுதியிருக்கேன். ஸோ இது ரெசிப்ரோக்கல் பண்ணுறோம்னா காஸ் பை சைன் இன்ட்டு சைன் தீட்டா பை 1 வருமா? இப்போ இந்த சைனையும் இந்த சைனையும் கேன்சல் பண்ணிட்டோம்னா நமக்கு காஸ் தீட்டா கிடைக்கும். சரிங்களா? ஸோ அதுதான் நமக்கு வந்து எல்ஹெச்எஸில் கேட்டிருந்தாங்க, ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஸோ எல்ஹெச்எஸில் தானே கேட்டிருந்தாங்க, ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஸோ இந்த கொஞ்சம் ப்ராசஸ் என்னங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். சம் பெருசாக இருக்குதுன்னு பயப்படக்கூடாது. நீங்கள் இந்த ஐடென்டிட்டியை மட்டும் தெரிஞ்சு வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக போட்டுடலாம். இதில் என்ன ஐடென்டிட்டி தேவைப்படுதுன்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ப்ராசஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா பீக்கு ஸ்கொயர் பண்ணோம். அவங்க கொடுத்துருக்கிற கொசிக்கன் தீட்டா ப்ளஸ் காட் தீட்டா கொடுத்துருக்காங்களே பீக்கு பதிலாக. ஸோ அதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸ்கொயர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பி ஸ்கொயருக்கு ஸ்கொயர் பண்ணிட்டு -1 கொடுக்கணும். அதே மாதிரி டினாமினேட்டர்லேயும் பி ஸ்கொயர் பண்ணிட்டு +1 கொடுக்கணும். இந்த ஐடென்டிட்டி தெரிஞ்சு வச்சுக்கணும். 1 + காட் ஸ்கொயர் தீட்டானா கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா. நான் எது வேணுமோ இப்போ இந்த 1 வேணும்னா காட் ஸ்கொயர் அந்த சைடு அனுப்பிக்கலாம், காட் ஸ்கொயர் வேணும்னா 1 அந்த சைடு அனுப்பிக்கலாம். ஸோ நம்ம எதுக்கு தேவை, எந்த டேர்ம்ஸ் நமக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள் நான் வந்து எல்ஹெச்எஸ் எடுத்து எழுதியிருக்கேன். ஆர்ஹெச்எஸ் தானே பி ஸ்கொயர் -1 பை பி ஸ்கொயர் +1. ஸோ அதை எடுத்து எழுதியிருக்கேன். அதுக்கு வந்து a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா பாருங்கள் வருது பாருங்கள். கொசிக்கன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா காட் தீட்டா ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வருது. இப்போ -1 வரும். டிவைடட் பைலையும் அதே மாதிரி கொசிக்கன் தீட்டா ப்ளஸ் காட் தீட்டா ஹோல் ஸ்கொயர்னு வருது. a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். காஸ் ஸ்கொயர் தீட்டா கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காட் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2 கொசிக்கு காட்டு -1 வரும். அதே தான் இங்கேயும் டவுன் சைடுமே கொசிக்கன் ஸ்கொயர் ப்ளஸ் காட் ஸ்கொயர் ப்ளஸ் 2 கொசிக்கு காட்டு +1 வரும். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி 1 பாருங்கள் இங்கே 1 இருக்கா, -1 இருக்கா, இங்கே கொசிக்கன் ஸ்கொயர் இருக்குது. ஸோ இப்போ கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா -1க்கு பதில் என்ன போடலாம், நம்ம காட் ஸ்கொயர்னு போடலாம் இல்லைங்களா? ஸோ அதான் நம்ம இங்கே வந்து இந்த கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டாவுக்கும் இந்த -1க்கும் பதிலாக நம்ம காட் ஸ்கொயர் போட்டோம். அப்போ இங்கே ஏற்கனவே ஒரு காட் ஸ்கொயர் அப்படியே இருக்குது, அதை போட்டாச்சு. ரிமைனிங் இருக்க பாட்டு அப்படியே எழுதியிருக்கோம். டவுன் சைட்லேயும் அதே போல் தான் 1 + காட் ஸ்கொயர் தீட்டாவோட ஆன்சர் கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ இந்த டேர்முக்கு சேர்த்து நம்ம வந்து கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டான்னு போட்டுக்கலாம். ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த கொசிக்கன் ஸ்கொயர் அப்படி தான் இருக்குது. ரிமைனிங் பார்ட்டில் இருக்கக்கூடியது எடுத்து எழுதியிருக்கிறோம். அப்போ 2 காட் ஸ்கொயர் வரும். இங்கே கீழே வந்து 2 கொசிக்கன் ஸ்கொயர் இருக்கும். ரிமைனிங் பார்ட் அப்படியே எழுதியிருக்கோம். ஸோ இது ரெண்டுலேயும் எது காமனாக இருக்குங்கிறது வெளியே எடுத்து எழுதணும். 2 காட் தீட்டா வெளியே எடுத்தோம், இங்கேயும் 2 கொசிக்கன் தீட்டா வெளியே எடுத்தோம். பாருங்கள் ஒரே டேர்ம் இருக்குது, நம்ம என்ன பண்ணியிருக்கோம் கேன்சல் பண்ணிவிட்டு 2யும் கேன்சல் பண்ணியிருக்கிறோம். அப்போ ரிமைனிங் பார்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் ரேஷியோவாக எழுதுகிறோம். காட்டை வந்து நம்ம காஸ் பை சைன் எழுதுகிறோம். கொசிக்கை வந்து 1 பை சைன் எடுத்து ரெசிப்ரோக்கல் பண்ணால் நமக்கு காஸ் தீட்டா கிடைக்குது. ஸோ அதுதான் நமக்கு வந்து ப்ரூவ் பண்ண வேண்டியது. ப்ரூவ் பண்ணியாச்சு. Hence proved. Thanks for watching, students.